ஹலோ, நான் பிரியா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே. என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்தது. ஸோ அவங்க ஒர்க் போயிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டே நியூ இயர். ஸோ அதுக்காக திங்ஸ் வாங்கணும். ஓகே, ஸோ நானும் அக்ஷும் அதுக்காக தான் கிளம்பிட்டோம். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தனியாக போக மாட்டேன். அவங்க இருந்தால் தான் போவேன் வெளியில் மார்க்கெட். பட் இந்த டைம் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. லேட்டாக வர மாதிரி இருந்தது. அண்ட் மார்னிங்கே பூஜைக்கு எல்லாம் தேவைப்படும். அதனால அவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டாம்னு நான் கிளம்பிட்டேன். நல்ல வேளை நான் சீக்கிரமாக போயிட்டேன். பிகாஸ் ஈவினிங் ஆக ரொம்ப கூட்டமாக இருந்தது மார்க்கெட் ஃபுல்லாக. போகும்போது ஆட்டோவில் தான் போனேன், வரும்போது நடந்து தான் வந்தேன். கொஞ்சம் வாக்கிங்கும் ஆன மாதிரி இருந்தது. பட் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அக்ஷு அப்புறம் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். அக்ஷுக்கு ஒரு க்ரேயான் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பாப்பாவுக்கு டைம் பாஸ் ஆகும்னு க்ரேயான் பாக்ஸுன்னு வாங்கி வந்தேன். பட் தெரியல எல்லாம் பேபிஸும் இப்படியா இல்லை அக்ஷு மட்டும் இப்படியான்னு. எந்த விளையாட்டு சாமானாலும் 2 minutes விளையாடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிச்சிடும். புதுசாக என்னன்னாலும் வாவுன்னு சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஸோ எங்கேயாவது வச்சிருவா. அப்புறம் அதை பார்க்கக்கூட மாட்டேன் எங்கே இருக்குன்னு. மோஸ்ட்லி வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் விளாண்டுட்டே இருப்பாள். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம விளக்கெல்லாம் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு. ஸோ அதுக்காக தான் மார்னிங்கே மாவு வெளியில் வச்சுட்டேன் புளிக்கட்டும்னு. பட் மாவு ரொம்ப புளிக்கலையே என்னன்னு தெரியல. அது அவ்வளோ ஒன்றும் க்ளீனாக வரல. ஸோ நம்ம ரெகுலராக பவுடர் அப்புறம் புளியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் வருதுன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் ரொம்ப வேலையாக இருக்கும். பட் நம்ம சொல்லவும் முடியாது எதுவும். பிகாஸ் நம்ம அதை ஆசையோடு பண்ணுவோம். அதில் வேறு அக்ஷுக்கு அப்பப்போ நான் வேணும் பக்கத்தில். கரெக்டாக இந்த மாதிரி சிங்கில் ஏதாவது வாஷ் பண்ணிகிட்ருக்கேன், பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்னா அவளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிரும். என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாள் வான்னு. ஸோ அதனாலே மோஸ்ட்லி அக்ஷு தூங்கிட்டு இருக்க டைம் பாத்திரம் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் டின்னருக்கு சப்பாத்தி அவங்க கேட்டிருந்தாங்க ஃபோன்லேயே. ஸோ சப்பாத்தி போட்டுட்டு ஒரு கிழங்கு கறி வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்திருந்தேன். ஸோ அது கரெக்டாக ஒரு 10 kg எடுத்து வருவேன். அது கத்தமாகறதுக்குள்ளே அடுத்து மும்பை போயிடுவேன். இல்லைன்னா அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா கிழங்கு கறி கூட சில்லி ஊறுகாய் ஒன்று எடுத்து வந்திருந்தேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு அழகா. மார்னிங்கே எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். பிகாஸ் பூஜை பண்ணாண்டு இருந்தது. அப்படியே எல்லாம் சாமிக்கும் பூ போட்டு வச்சுட்டு நல்ல ரோஸ் வாட்டரும் தெளித்து விட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும்னு. அப்புறம் மார்னிங்கே அழகாக சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா நைட் உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் உளுந்த வடையும் போட்டேன். வீட்டில் கருப்பு உளுந்து தான் அவைலபிளாக இருந்தது. அது எப்படி வருதுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருந்தேன், கருப்பு வந்துருமா என்னென்னு. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் தான் கருப்பு உளுந்து வச்சு உளுந்த வடை பண்ணியிருக்கேன். பட் ஓகே, நல்லா வாஷ் பண்ண அது ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின். நான் அது போகாது, அப்படியே கருப்பாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு. அப்புறமா இந்த உளுந்த வடையில் இந்த சர்க்கிளாக ரவுண்டு பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஒரு 4-5 பீஸ் தான் நல்லா வந்தது. மற்ற எல்லாம் அப்படி இப்படியும் ஷேப்பாக தான் இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடையும் டீயும் சாப்பிட்டோம். அப்புறமா டைம் ரொம்ப ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 12:15க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச் பண்ணுறது. பிகாஸ் நிறைய வெரைட்டி பண்ண வேண்டியிருந்தது. எப்படியும் லேட் ஆயிரும் ரொம்ப. அதனால பிரேக்கே எடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 பொரியல் வகை, அப்புறம் அவியல், பச்சடி, சாம்பார், மோர், அப்புறம் பாயசம், அப்புறம் ரைஸ் இதெல்லாம் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் அப்படி தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அக்ஷு வேறு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு இருந்தா, என்னை இழுத்துட்டு இருந்தா வான்னு. அப்பப்போ அக்ஷு கூட விளாண்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா நல்ல ரெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே, நானும் எதுவும் சொல்லலை. பிகாஸ் சண்டே ஒர்க் போயிட்டாங்க. ஸோ மண்டே லீவ் எடுக்கட்டும்னு அவங்களும் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அக்ஷு அப்பப்போ நம்மகிட்ட விளாட வந்துடுவா. மோஸ்ட்லி தனியாகவும் விளாடுவா, அப்புறம் என்கிட்ட வந்துடுவா விளாட. நானும் ஓகே கோஆப்ரேட் பண்ணி விளாடுவேன். நாங்கள் ஒன்றா டான்ஸ் பண்ணுவோம், ஒன்றா பாடிட்டு இருப்போம், ஒன்றா ஷாப்பிங் போயிடுவோம், ஒன்றா வாக்கிங் போயிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா பண்ணுவோம். ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்டு மாதிரி தான். நாங்கள் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால பாண்டிங் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு. இதுதான் என்னோடய லன்ச். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு பொரியலில் மட்டும் உப்பு போட மறந்துட்டேன். மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக உப்பு இருந்தது. கூடயும் இல்லை கம்மியும் இல்லை. பீன்ஸ் பொரியலில் மட்டும் உப்பு போடவே மறந்துட்டேன். அதுவும் ஏன்னா அக்ஷு இழுத்துட்டு போயிட்டா ஃபீடிங்காக. ஸோ ஓகே, அது பார்க்குறதுல இது மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் இந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட். நல்லா லன்ச் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கம் வந்துட்டு. பட் ஓகே, ஒரு 1/2 hour தான் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க.
அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது கிச்சனில், அதுக்காக நான் கிளம்பி வந்துட்டேன். கிச்சனில் நிறைய பாத்திரம் இருந்தது, ஸோ வாஷ் பண்ண இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரமில் திங்ஸ் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், ஸோ நான் குட்டி குட்டியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ப்ளஸ் அதுவும் இடம் ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு. அப்படியே ஈவினிங்கும் ஆகிட்டு, ஸோ சாமி பாட்டு போட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. ஈவினிங் வெளியில் போகிற பிளான் தான் இருந்தது கோயிலுக்கு. ஸோ நாங்கள் 3 பேரும் அழகாக கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். இது எங்கள் 3rd இயர் நாங்கள் ஒன்றா இந்த டே செலிப்ரேட் பண்ணுறது. எனக்கு இந்த மாதிரி டேஸ் வந்தால் ரொம்ப பிடிக்கும். வருஷம் வருஷம் எல்லாம் நிறைய சாப்பாடு பண்ணி நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த இயர் அண்ட் கம்மிங் எல்லா இயரும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக இருக்கணும். டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பினிங்காக தான் இருந்தது, பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம அப்படியே வீடியோ எண்டுக்கும் வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.